வணக்கம், நமஸ்காரம். அப்யூசிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தகாத வார்த்தைகளை உபயோகிச்சு கமெண்ட்ஸ் போடுறவங்க அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. அதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னா பேராக சொல்லி இவர் இந்த கமெண்ட் போட்டாங்க, இந்த பெண்மணி இந்த கமெண்ட் போட்டாங்க, இதெல்லாம் நான் சொல்லி அவங்கள ஹைலைட் பண்ண பெருமைப்படுத்த விரும்பலை. இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுட்டேன்னு சொல்கிறேன். என்ன மாதிரி வீடியோ பண்ணுற நிறைய பேருக்கு அது உபயோகமாக இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் 100 பேர் நம்மளை பாராட்டலாம் ஒரு கமெண்ட்டில். இப்போது நான் பெண்கள் ஏன் கல்யாணம் வேண்டாங்கிறாங்க, பெண் குழந்தைகள்ங்கிறத பற்றி ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். 100 பேர் நிஜமாகவே பாராட்டியிருந்தாங்க. 60-70 பேர் என்னுடைய கருத்து தவறுங்கிறதுக்கான விளக்கத்தையும் யூடியூப்லாம் போனீங்கன்னா இன்னும் ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரியே விலாவாரியான விளக்கங்கள்லாம் வேறு இருக்குது. அப்போ அவங்க எவ்வளோ நேரம் எடுத்து அதை டைப் பண்ணிக்கணும் இல்லையா? யாருக்கோ இது உபயோகமாக இருக்கட்டும்ங்கிறதுனால தான் அவங்க எழுதுகிறாங்க. நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க எழுதலை. அவங்களோட எண்ணம் இங்கே பிரதிபலித்தா அது வேறு யாருக்கோ உபயோகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் எழுதுகிறாங்க. இப்படி அந்த ஒரு வீடியோ கீழே நான் கிட்டத்தட்ட 360-380 கமெண்ட்ஸ் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் அதே அமௌண்ட்டுக்கு தான் கமெண்ட்ஸு. மொத்தமாக அந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுது அன்று பேசிய மீனாட்சி மொத்தமாக அதை படித்ததுக்கு அப்புறமா அதுக்கான பதில்கள் போட்டதுக்கு அப்புறமா மாறியிருப்பான். எப்படி மாறுறான்னா, அந்த கமெண்ட்ஸில் இருக்கிற உண்மைகளை உள்வாங்கி ஒரு புது மனுஷியாக பரிமளிக்கிறான். அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த வீடியோ பண்ணுறேன். ஓகே, இப்படித்தான் என்னுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கலி இருக்குது. இதுக்காக நான் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி, அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் சொல்கிறவங்களுக்கும் எப்பவுமே நன்றியோடு இருக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இருக்கு. ஒரு விஷயம் சரியே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் நான் என்னுடைய மகளுக்காக ஃபிசியோதெரப்பி பண்ணேன், தெய்வத்தால் ஆகாதெனினும் அப்படிங்கிற ஒரு குரலை எடுத்துட்டு அதுக்கு உதாரணமாக என்னையும் என் மகளையும் தான் சொன்னேன். ஃபிசியோதெரப்பி பண்ணினாலும் சரியாக போகாதுன்னு சொன்னால் கூட 1 year 3 monthsலேருந்து ஆரம்பித்து அவள் கிட்டத்தட்ட காலேஜ் போகிற வரைக்குமான வயசு வரைக்கும் நான் ஃபிசியோதெரப்பி பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வரத்தை கூலி தருங்கிறதுக்கு கூலி தந்திருக்கு அப்படிங்கிறத பற்றினா வேறு ஒரு வீடியோ. நீ சொல்கிறது தப்புமா, உன்னுடைய கருத்து தப்பு, தெய்வத்தால் ஆகாததுன்னு ஒன்றுமே கிடையாது, அது அப்படி அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லி அதுக்கு கீழே நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதை படித்ததுக்கப்புறம் நீங்களும் தயவு செஞ்சு அந்த வீடியோவில் போய் பாருங்க. யூடியூப்லேயும் இருக்குது, நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் அதை விட நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக அறிவார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும், அங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதே குரலில் அந்த வீடியோ கீழே நாதாரி, உன் கதை, உன் மகா கதை எவண்டி கேட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். இது எனக்கு ஃபஸ்ட்டு படித்தோன்னு தூக்கி ஒரு மாதிரி ஜர்க்காக இருந்தது. நம்ம கிட்ட வாழ்க்கையில் யாருமே இப்படிலாம் பேசினது இல்லைங்கிறதுனாலயா எதனாலன்னு தெரியாது, ஒரு தகாத வார்த்தைகள் கேட்கும்போது உடம்பு குழுங்கிறது, அது பழகினாலும் அது அந்த அதிர்வுங்கிறது உடம்புக்குள்ளே இருக்க தான் செய்யும். கேட்கக்கூடாத ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது எனக்கு கொஞ்சம் நேரம் பாதிச்சு. இது யார் பேசியிருக்கிறதுன்னு அந்த ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா அந்த ஐடியில் இருக்கிற அந்த பெரியவர் தன்னை ஒரு சிலம்பம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக அடையாளப்படுத்தி கொடுக்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் அவரை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம எதுவும் தப்பாக சொல்லிட்டோங்கிறது இவர் ஆழ்ந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார், கோவத்தை. அப்போது இவர் வேறு ஏதோ சொல்ல வர அந்த கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாதான் தெரியுது அது ஒரு ஃபேக் ஐடி அப்படின்னு. சரி, அவர் பேர் மறந்து போயிட்டேன். அலமேலு அப்படிங்கிற ஒரு பேரில் யூடியூப்பில் எப்போ பார்த்தாலும் டர்ட்டி கமெண்ட்ஸ் வரும். உன் முகரையை பார்க்கவே பிடிக்கலடி, நீ எல்லாம் ஏண்டி வீடியோ போட வர அப்படின்னு கேட்டேன். நான் உடனே கனிவா, பார்க்க பிடிக்காததை உன்னை யாருமா கை காலை கட்டி போட்டு வீடியோ ஆன் பண்ணி பார்க்க வச்சது, பார்க்காதையேம்மா அப்படின்னு பதில் போடுறேன். ஆனாலும் அது அடுத்தடுத்த வீடியோலையும் அதே மாதிரி தான் இருக்கும். அது பேசிக்காக அந்த வீடியோவில் அந்த அலமேலுங்கிற பேரில் இருக்கிறவர் தெரியப்படுத்துறது என்னன்னா, நீ வீடியோ போடுறதை நான் விரும்பலை அப்படிங்கிறது. அதுக்கான அர்த்தமாக அது ஊடகமாக சொல்கிறது உன்னுடைய பாஷை எனக்கு பிடிக்கல அப்படின்னு. மேலோட்டமாக பார்த்தாக்கா அப்படி தான் தோணும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக கணேசன்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. அது எனக்கு யாருன்னு தெரியல. பட் இந்த அலமேலுங்கிறவங்க விதிமுறை தாண்டி
தரம் தாழ்ந்து அளவுக்கு அதிகமாக எல்லா மெசேஜும் போட ஆரம்பிச்சு அதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்கெல்லாம் வருத்தப்பட்டு பதில் மேலே பதிலாக எழுத ஆரம்பித்தோன்னே இது என்ன மாத்திரம் பாதிக்கலை, என் வீடியோ பார்க்குற என்னுடைய வியூவர்ஸையும் பாதிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சதுக்கப்புறம் நான் அஃபீஷியலி ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச்சுக்கு போகலான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் போகும்போது தான் தெரியுது அந்த அலமேலு அப்படிங்கிற பேரில் இருக்கிறது ஒரு 17 வயசு மைனர் பையன். ஓகே, சரி அதை பிளாக் பண்ணுறோம், பிளாக் பண்ணால் வேற ஒரு பேரில் வரான். இப்போ நம்ம பிளாக் பண்ண அடுத்த வீடியோவில் அதே மாதிரி கமெண்ட்ஸு வேற ஒரு பேர்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அலமேலு தான் உருமாறி கணேசனா வந்துதான்னு எனக்கு தெரியல. வாட்ஸ் எவர், ஐ டோன்ட் கேர். ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து சோர்ஸ் ஆகுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, என்னை மாதிரியான நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்னு வரும்பொழுது இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாமா, அது என்னன்னாக்கா உங்கள் எல்லார் கையிலும் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு என்ன விஷயம் தெரியறதோ, என்ன பேசணும்னு தோன்றதோ அதை பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ எதுலேயோ நான் அந்த வீடியோ போட்டு விடுறதுக்கும் எனக்கு பெருசாக செலவாகிறது இல்லை. நான் பாட்டுக்கு போட்டுடலாம். பிடிச்சவங்க பார்க்க போகிறீங்க, ஆல்கரிதமில் செட் ஆனால் அது எல்லாருக்கும் அனுப்போம், இல்லைன்னா அனுப்ப போகிறதில்ல. இப்படி அனுப்பி ஒரு சில பேருக்காவது அது உபயோகமாக இருக்குது, யாரோ எங்கேயோ வளர்கிறாங்க அப்படிங்கும்போது இதையே வீடியோவாக எடுத்து கமெண்ட் செக்ஷனை மேனேஜ் பண்ணுறோன்னு சொல்லி காசு வாங்குற கார்பரேட்ஸ்க்கு எங்கேயோ வலிக்கிறது. என்ன சொல்லி அவங்க கிளைண்ட்டை தக்க வச்சுக்க முடியும், நிறைய வியூஸ் இருக்குன்னு சொல்லலாம். அது சாதாரணமாக என்ன மாதிரி இதோ இந்த வீடியோ இந்த ஃபோனை வச்சு பண்ணுறவங்களுக்கே கூட கிட்டத்தட்ட வருது. வேறு என்ன சொல்ல முடியும்? கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஹெட்டேக்கே கிடையாது, நாங்கள் டோட்டலாக மேனேஜ் பண்ணிக்கிறோம் தான் சொல்ல முடியும். அது எங்களை மாதிரியான யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்லேருந்து தான் என்னோட புரிதல் உங்களை போய் சென்றடையிறதா, அந்த சென்றடைந்த அந்த புரிதல்லேருந்து நீங்கள் ஒரு புரிதலை அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குறீங்களா, அதை வச்சு தான் நான் வளர்றேன், அதை வச்சு தான் நான் பேசுகிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் எதுவுமே நான் படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், மேபி நான் சொன்னதே சொல்லிட்டு இருப்பேன். நான் இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கும் சொல்கிறது தான், நீ பாட்டுக்கு போர்டு பக்கமே திரும்பி பாடம் நடத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், பையனுக்கு ஒன்றுமே புரியாது. பையன் முகத்தை பாரு, பொண்ணுங்க முகத்தை பாரு, அவங்களுக்கு புரிஞ்சுதாங்கிறத முகத்துலேருந்து தெரிஞ்சுக்கோ, நீ சொல்ல வந்த விஷயம் சென்று அடைஞ்சுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோணும். நான் அதே தான் சோஷியல் மீடியாவில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் போடுற சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. நான் ஸ்கூல்லலாம் வாய்ஸ் யுவர் வியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வைப்பேன். பேர் எழுத வேண்டாம், கிளாஸ் எழுத வேண்டாம், ஒன்றும் எழுத வேண்டாம். உனக்கு ஒன்று விஷயம் பிடிக்கலையா இந்த பள்ளிக்கூடத்தில், மொட்டை கடைதாசி மாதிரி சைலண்ட்டாக எழுதி அதுக்குள்ளே கூட போடலாம், நான் அதுக்கான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு. ஸோ ஃபீட்பேக் சிஸ்டம்ங்கிறது எனக்கு எங்கே போனாலுமே என்னோட வாழ்க்கையில் உண்டு தான். எனிதான் சம்டைம்ஸ் ஒரு விஷயத்தை கடிந்து கொள்ளும் பொழுது அது அப்யூசிவ் கிடையாது. எனக்கு சில விஷயங்கள் அது மாதிரி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ரெட்டு கலரில் இவ்வளோ திக்காக லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கே, தேவையா அப்படின்னு டைரெக்டாகவே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. லிப்ஸ்டிக் பாட்டில் தீந்தே போச்சா, இன்னும் இருக்கா அப்படின்னு எல்லாம் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அன்றைக்கி மேபி நான் கண்ணாடி பார்த்துக்காம அவசர அவசரமாக லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருந்திருப்பேன், வீடியோ எடுக்கலான்னு. கேரளாவில் எங்கேயோ டூராக அலைஞ்சிட்டு இருக்கும்போது டயர்டாக இருக்கிறதுனால ஒரு டார்க் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுண்டாக்கா சரியாக இருந்திருக்கும்னு. அந்த ஹோட்டல் ரூமில் இன்னொருத்தர் யாரோ கண்ணாடி முன்னாடி இருந்திருக்கலாம், இல்லை கண்ணாடியே எங்கே இருக்குதுன்னு நான் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். நான் கையெடுத்து தானே லிப்ஸ்டிக் போட்டு தானே ஒரு நெத்தியில் பொட்டை வச்சுன்னு ஏதோ பண்ணியிருக்கலாம். அதனால் கூட அது ஈஷிங்க மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியல அது எப்படியாச்சுன்னு. ஆனால் வீடியோ எடுக்கும்போது பார்த்துருக்கணும். அதெல்லாம் அப்யூசிவ் கமெண்ட்ஸ் இல்லை, ஆனால் அதெல்லாம் வரவேற்கக்கூடிய கமெண்ட்ஸும் கண்டிப்பாக கிடையாது. இந்த காலத்தில் யாருமே பர்சனலைஸ்டு அந்த மாதிரி கமெண்ட்ஸை ஒத்துக்கிறது இல்லை. ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி கமெண்ட்ஸ் வச்சாலும் ரொம்ப பெரிய தப்பு. இப்போல்லாம் பெண்களை நீங்கள் எதுவுமே பேச முடியாது. ஆனால் அதெல்லாம் எனக்கு அப்யூசிவ் கமெண்ட்ஸாக தோணலை. ஏதோ பெரியவா நல்லது சொல்லணும்னு தானே சொல்கிறா, அதனால அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு. சில சமயம் நீ சொன்ன விஷயத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், இது எப்படி நீ சொல்ல போச்சு அப்படின்னுலாம் நிறைய பேர் கேட்டு கூட கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் நீ இப்படி சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு. நான் கேட்ரிங் பீப்புள் நம்பர் ஆஃப் கவுண்ட் சாப்பாடு கொடுக்கறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் நீ சொன்ன விஷயம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி அந்த கமெண்ட் போட்டிருந்தேன். நான் அதையும் வரவேற்கிறேன். நான் சொல்கிற விஷயந்தான் சாசனம், நீங்கள் எல்லாம் ஒத்துந்தான் ஆணும்னு சொல்கிறதுக்கு நான் ஆளே கிடையாது. அப்படி சொன்னால் என்னை விட பெரிய முட்டாள் யாரும் கிடையாது. நீங்கள் கண்டிக்கிறதுக்கோ வரவேற்கிறதுக்கோ திருத்திக்கோன்னு சொல்கிறதுக்கோ எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா என் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க.
ஓகே, அதில் வந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பேட் கமெண்ட்ஸு கிரிட்டிசிசம் பண்ணும் பொழுது அது தகாத வார்த்தைகளை சேர்க்கும் பொழுது தான் அங்கே பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. இப்போது டீச்சர்ஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன். இதெல்லாம் ஒரு தேவைன்னு நீ ஒரு வீடியோ போடுற, டீச்சர்ஸ்க்கு பாடம் எப்படி எடுக்கணுங்கிறத வீடியோவே போடுறதில்லை அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் அது சம்மந்தமாக. எனக்கு என்னடா அது, பாடம் எடுக்கிறதுக்கெலாம் டீச்சருக்கு நான் வந்து ஒரு வீடியோ போடணுமா? அது தெரிஞ்சவா தானே டீச்சராகவே இருக்க முடியும், அதுக்கு ஒருத்தர் எதுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதே வீடியோ பார்த்துட்டு நிறைய பள்ளி தலைமை ஆசிரியர்கள், நிறைய பள்ளிக்கூடங்களில் இருக்கிற ஹெட் மேனேஜ்மெண்ட்ஸு எனக்கு நன்றி சொன்னாங்க. இதை லேடிஸ்க்கு எப்படி சொல்கிறதுன்னு நான் ரொம்ப ரொம்ப தயங்கினேன். நல்ல வேளை இந்த வீடியோ போட்டிங்க, இந்த வீடியோவை சர்க்குலேட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில், டீச்சர்ஸ் குரூப்பில் பார்த்தே ஆகணும்னு கம்பல்சரின்னு சொல்லணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க. எனிஹவ், பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ் எல்லாமும் இருக்குங்க. பொலிட்டீஷியன்ஸ் பண்ணுற கமெண்ட்ஸுக்கு எதிர்கட்சிக்காரங்க அப்யூசிவாக லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமும் நிறைய இருக்குது. நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. இந்த கட்சிக்காரரை நான் சார்ந்திருக்கேன்னா அடுத்த கட்சிக்காரரை தாக்குவது தான் என் நோக்கம்னு அவங்க ஏதோ பாலிசி வச்சுருக்காங்க. அதெல்லாம் தப்பு, நான் இல்லைங்கள. பட் நான் அதுக்குள்ளே போகல. அது ஒரு பாலிட்டிக்ஸுங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே போயிடுது. நம்மளை மாதிரி சாதாரணப்பட்ட மக்களினுடைய கருத்துக்களுக்கு அப்யூசிவ் லாங்குவேஜ், தகாத வார்த்தைகள் வருகிறது அப்படிங்கும் பொழுது அதை குறித்து மட்டும்தான் பேசுகிறேன். நான் சமீபமாக வந்து யோகாம்பால் சுந்தர் அம்மாவோட ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க ஏன் இந்த வெண்டைக்காயை போய் சமைச்சேங்கிறதுக்கு 1000 விளக்கம் கொடுக்குறாங்க அந்த கமெண்ட் செஷனில் வர கமெண்ட்ஸுக்காக. அங்கே வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஃபேஸ்புக்கில் வந்து மகேஷ் கணேஷ்ன்ற ஒரு ஐயாவோட வீடியோ பார்த்தேன். அவருமே நீங்கள் போட தகாத வார்த்தைகளால் நம்ம கமெண்ட்ஸ் பாதிக்கிறது மனசைன்னு தான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன் யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு விஷயம் நம்ம ஒரு கமெண்ட் போடும்போது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஒரு வார்த்தையை சொல்லி ஒருத்தர் உங்களுக்கு திட்டணும்னா நேராக இருக்கும்போது உங்களுக்கு திட்ட தைரியம் இருக்கா? இல்லை அப்படிங்கும்போது ஆன்லைனில் அந்த வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது அப்படின்னு. ஆனால் இது அது இல்லை. எனக்கு இங்கே என்ன புரிஞ்சுதுன்னா, இவங்க எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்குங்க. முகம் தெரியாத நம்மளுக்கு வளர்ச்சி இருக்கக்கூடாதுங்கிறதோ, இந்த விஷயத்தில் இவங்க இதை பேசக்கூடாது அப்படிங்கிறதோ, இந்த விஷயத்தில் இவங்க இதுக்கு மேலே இன்னும் முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கோ, ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தணும், ஒரு மன வலி ஏற்படுத்தணும், அதனால் இவங்க வந்து மனசோடைஞ்சு போய் அடுத்தடுத்து வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஆம்பிஷன் இருக்குது. இது வந்து இனம், மொழி, மதம் கடந்து எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறவங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு நான் இரையாக மாட்டேன் அப்படின்னு தான் எடுத்துக்கிறேன். இப்போ நேற்று ஏதோ ஒரு கமெண்ட் பார்த்தேன். அன்றைக்கி அந்த கமெண்ட் பார்த்தேன், என்னை பாதிச்சுதுன்னு சொன்னேன். நேற்றுக்கு பார்த்த கமெண்ட் என் முகத்தில் ஒரு சின்ன புன்னகையோடு நான் கடந்து போயிட்டேன். நீ இவ்வளோ தானே, முயற்சி பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ சில சமயம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறவங்களுக்குன்னே இல்லை, வாழ்க்கையிலுமே அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்குமே, தப்பாக நம்மளை பேசுகிறவங்களுக்குமே 1000 அஜெண்டா இருக்கும். உன் அஜெண்டாக்கெல்லாம் நான் இரையாக மாட்டேன்னு போயிட்டா நம்ம வாழ்க்கையும் செம்மையாயிடும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.